ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது புதன் பகவான், அதாவது நவ கிரகங்களின் இளவரசன் என்று சொல்லக்கூடிய புதன், அவரோட சொந்த ராசியான மிதுன ராசியில் பெயர்ச்சி அடைகிறாருங்க. ஸோ மிதுனத்துல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி குரு பகவான், சுக்கிரன், புதன் மூன்று பேரும் இணையும் புதன் வீட்டில் வருகிற மே மாதம் 26ஆம் தேதி புதன் அவரோட சொந்த வீட்டில் மிதுன ராசியில் பெயர்ச்சி அடையும் போது ஒரு முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள், ஜாக்பாட்டு, அதாவது வாழ்க்கையில ஒரு புதிய புதிய திருப்பங்கள், மாற்றங்கள், அதாவது குடும்பத்துல ஒரு சுமூகமான சூழ்நிலை எந்தெந்த ராசிக்கு இதெல்லாம் அமைய போகுதுன்னு பார்க்க போறோம். ஏன்னா நார்மலா புதன், சுக்கிரன், குரு, அதாவது அசுரகுரு, தேவகுரு ஆல்ரெடி மிதுன வீட்டுல தான் இருக்காங்க. இப்போ புதன் பகவான் இளவரசன் சொல்லக்கூடிய சூரியன் கிட்டேயே சுத்தி கொண்டு இருக்கிற புதன் பகவான் சுக்கிரனும் இணையும் பொழுது, புதன் சுக்கிரன் இணையும் காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா காதல், கல்யாணம், திருமணம், குடும்பத்தில் அந்யோன்யம், புதிய மனிதர்களின் தொடர்பு, நண்பர்களின் ஆதரவு, காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அதாவது புதன் பகவான் தான் அவரோட வீட்டிலேயே ஆட்சி பெறுறதும் உச்சம் பெறுறதும் மூல திரிகோணம், அதாவது பவர்ஃபுல்லா இருக்கிற வீடு பாத்தீங்கன்னா 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில. சோ அவரோட பழக்கம் என்னன்னா, தொடர்புகள் மூலமா புதிய மனிதர்கள் மூலமா வியாபாரம் பெருக்குவது, நண்பர்கள், கூட்டாளி, முக்கியமா கடன், நோய், எதிரி, அதாவது ஒரு போட்டி ஒண்ணு உண்டானாதாங்க ஒரு வெற்றியும் கொண்டு வர முடியும். ஸோ அந்த போட்டியை உருவாக்குறது, நோயின் தன்மையை கண்டறியறது, அதே மாதிரி கடன் இருந்தாதான் நம்ம கமிட்மெண்ட் உழைக்க முடியும். அதாவது வீடு வாங்குறதும், கார் வாங்குறதும், வியாபாரம் பண்ணணும்னாலவே கடன்ன்றது முக்கியமா வேணும். அதாவது அந்த 6க்கு அதிபதியான புதன் கடன், நோய், எதிரிகளை கொடுக்கக்கூடிய கிரகம். சுக்கிரனோடு சேரும் போது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், யோகங்கள், எந்தெந்த விஷயத்துல நீங்க கடைபிடிக்கணும், எதை நீங்க செய்யக்கூடாது, பெண்களின் தொடர்பினால் என்னென்ன உயர்வுகள் இருக்கு, சில ராசிகளுக்கு ஆபத்து இருக்கு. ஏன் பெண்கள் சொல்றேன்னா, சுக்கிரன் மிதுன ராசியில இருக்காரு. ஸோ புதன் அங்க ஆட்சி பெற்று பலம் பொருந்தும் போது, புதன் அங்க ஸ்ட்ராங் ஆயிடும் போது, சுக்கிரனும் குருவும் புதனோட சேர்ந்து சில தொடர்புகளை ஏற்படுத்துவார். இந்த புதன், சுக்கிரன், குரு அந்த தொடர்புகள் நல்ல தொடர்புகளா, கெட்ட தொடர்புகளா, அதன் அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் மாறும். அதன் அடிப்படையில் முக்கியமான ஒரு 5 ராசிக்காரர்கள் இதில் பலன் பெற போறீர்கள். முதலாவதாக மிதுனம், இரண்டாவதாக கன்னி, துலாம், கும்பம், மேஷம். இந்த 5 ராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி மிதுன ராசியில் புதன், சுக்கிரன், குரு இணையும் போது சில அதிசய நிகழ்வுகள், மாற்றங்கள் இருக்க போது ஒன்னா பார்ப்போங்க. மிதுன ராசி நேயர்களே, உங்க ராசி அதிபதி புதன் பகவான் உங்க ராசியில் மே மாதம் 26ஆம் தேதி அவரோட சொந்த வீட்டுக்கு பெயர்ச்சி அடையும் பொழுது, கூடவே சுக்கிரன், குரு பகவான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்கு புதிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள்லாம் காத்துக்கிட்டு தான் சொல்லாங்க. ஏன்னா தொழில், வேலை, படிப்புன்றதெல்லாம் நம்ம நிறையவே இந்த மாசத்துல சொல்லியிருக்கோம், இந்த வருஷ இதுலயும் சொல்லியிருக்கோம். இந்த மிதுன ராசிக்கு நிறைய பலன்கள் நடக்க போகுது. புதிய புதிய முன்னேற்றங்கள், வியாபாரம் நிமித்தமாகவும் தொழில் நிமித்தமாகவும் அதிகமான வளர்ச்சியை அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வருஷம் ஃபுல்லாமே இருந்தாலும், மாதகிரகங்களாக செல்லக்கூடிய செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் மாறும் போது உங்களுக்கு அதுக்குண்டான படிப்படியான நிலைமைகள் மாற்றம் ஏற்படும். முக்கியமா இந்த புதனோட பெயர்ச்சியை நம்ம ரொம்ப கூர்மையா பார்க்கணும்னா, புதன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அறிவு கூர்மையான கிரகம். அறிவுத்திறன், பேச்சாற்றல், அதாவது ரொம்ப விரைவா செயல்படுறது, அதாவது ஒரு எந்த விஷயத்தை துணிச்சலோட ஒரு அறிவு சார்ந்த விஷயத்தோட அதிக வேகமாக இருக்கக்கூடிய தன்மை புதன். அதனாலதான் புதன் ஆதிக்கம் கொண்டவங்க பாத்தீங்கன்னா அதாவது ரொம்ப இன்டெலிஜென்ட்டாவும் அறிவு கூர்மையா யோசிக்கிறவங்க. அதனாலதான் சோ இந்த புதன் பகவான் இந்த மிதுன ராசியில் சுக்கிரன், குரு இணையும் இந்த காலகட்டத்தில் 20 நாள் இங்க உங்க ராசி அதிபதி புதன் உங்க ராசியில தான் இருக்க போறாரு. முக்கியமான இந்த நிகழ்வுகள்லாம் இந்த 20 நாள்ல உங்களுக்கு நடக்க போகுதுங்க. அதாவது வேலை, தொழில் மாற்றம், முன்னேற்றம், புதிய அப்பாயின்மெண்ட், புதிய வேலை கிடைக்கிறது, புதிய மனிதர்கள் தொடர்பு கிடைக்கிறது. இது ஒரு காமனான ஒரு இதுவா இருந்தாலும் இதுக்கான முயற்சிகள்லாம் நீங்க ஏற்கனவே பண்ணிருப்பீங்க. அது உங்களுக்கு சாதகமாக அமையும். அதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி. ஒரு தொழில் அமைக்கிறதுக்கு, ஒரு லோன் வாங்குறதோ, ஒரு கடன் வாங்குறதுக்கான இதுவோ முன்னாடியே ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக 20 நாள் அமையும். ஏன்னா இது அதற்கான முயற்சி எல்லாம் ஏற்கனவே பண்ணிருப்பீங்க. இந்த 20 நாள்ல அது உங்களுக்கு பாசிட்டிவா மாறும். அது மட்டும் இல்லாமல் திடீர்
தொடர்பு, திடீர் கான்டாக்ட், திடீர் நண்பர்கள், புது மனிதன தொடர்புகள் வந்து உங்களுக்கு வரப்போகுதுங்க. அந்த விஷயத்த மட்டும் தான் இந்த பதிவுல நான் சொல்லப் போறேன். ஏன்னா, இந்த வேலை நிமித்தமும் சரி, தொழில் நிமித்தமும் சரி, பதவி உயர்வு, பொருளாதார வளர்ச்சிலாம் வந்து அதுக்குண்டான அறிகுறிகள் உங்களுக்கு ஆல்ரெடியே தெரிஞ்சிருக்கும். அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன உங்களுக்கு மேலதிகாரிகள், நீங்க தொழில் பண்றீங்கன்னா, அவங்களே உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு கான்ட்ராக்ட் மூலியமா, ஒரு பிசினஸ் பார்ட்னர் மூலியமா உங்களுக்கு ஒரு அது பாசிட்டிவ் சிம்ப்டம்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 20 நாள்ல முக்கியமா நான் சொல்லப் போறது என்னன்னா, அந்த காதல், மேரேஜ், கல்யாணம், புதிய மனிதர்கள் தொடர்புனால உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன புதுமையான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுதுன்னு மட்டும் தாங்க சொல்லப் போறேன். ஏன்னா, படிக்கிற விஷயம்னாலும் நீங்க ஏற்கனவே படிச்சிருந்திருப்பீங்க, எக்ஸாம் எழுதிருப்பீங்க, ரிசல்ட் வந்திருக்கும். காலேஜும் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. கல்லூரி என்னென்ன மாணவர்களா இருந்தாலும் எந்த கல்லூரியில அப்ளை பண்ணணும், எந்த கோர்ஸ் படிக்கணும் எல்லாமே செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான திட்டங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். ஸோ நான் அந்த சப்ஜெக்ட்டுக்கு போல. இந்த 20 நாள் உங்களுக்கு புதிய மனிதர்களின் தொடர்பு, புதிய பழக்கவழக்கம், புதிய கான்டாக்ட் மூலமா உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது. ஏன்னா சுக்கிரனோட குரு பகவானும் இருக்கிறார், புதனும் இணையும் போது முக்கியமா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து காதல், கல்யாணம், திருமணம் வாய்ப்புகள் முக்கியமா அதுதாங்க. ஏன்னா தொழில் வேலை எப்போ வேணா கிடைச்சிருங்க. ஏன்னா ஒரு மாசம் நீங்க இன்டர்வியூ போவீங்க, ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் வந்து நீங்க ட்ரை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் யாரோ ஒரு நண்பர் ரெஃபர் பண்ணுவாரு, அவர் போய் எங்கேயோ சேருவாரு. இல்ல உங்க நண்பர்களே ஏதோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, உங்களை சேர்த்துப்பாங்க. ஆனா இந்த காதல், திருமணம், கல்யாணம், குடும்ப வாழ்க்கை என்றது அன்பிரடிக்டபிள். இது எப்ப நடக்கும், எப்படி நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. நம்ம ஒரு 3 மாசம் 6 மாசம் முன்னாடி போய் ஒரு பாசிட்டிவான நிகழ்வு, அதாவது பொண்ணு பார்த்துட்டு வந்திருப்பேன், ஜாதகம் பார்த்திருப்பீங்க, அவங்களே வந்து இந்த சம்பந்தம் முடிஞ்சிடும் சார், இந்த வீட்டுல அமைஞ்சிடும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கான்டாக்ட் இல்லாம அதன் பத்தி எதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியாம ஒரு மாதிரி அப்ஸ்காண்ட மாதிரி ஆயிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 20 நாள் இருக்க போகுதுங்க. ஏன்னா முக்கியமா இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிகளுக்கு குரு, சுக்கிரன் உங்க ராசி அதிபதியே இருக்கும்போது, ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதி, மிதுன ராசிக்கு 5ஆம் அதிபதி, அவரும் புதனோடு இருக்கும்போது காதல், முக்கியமா கல்யாணம் எல்லாமே நிறைவேறுங்க. திடீர் ஆசைகள், உங்க அதிர்ஷ்டம், உங்க ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக மிதுன ராசி இருக்க போகுது. அதனாலதான் நான் இந்த பதிவுல வந்து நான் வந்து உங்க வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய தொழில் அமையும், வேலை அமையும், லாபம் அமையும் இதெல்லாம் நான் சொல்லலை. ஏன்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. அதுக்கு உண்டான மாற்றங்கள் நடக்கும். முக்கியமா உங்க வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு பெண், இப்போ மேரேஜ் ஆகாத பெண்ணா இருந்தா ஒரு ஆண் துணையை தேடுறதும், ஒரு ஆண்மகன் வந்து ஒரு பெண் துணையை தேடுறதும், கல்யாண வாழ்க்கைக்குள் போகிற அமைப்பு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். ஏன் இதை சொல்றேன்னா, குரு பகவான் இந்த மாதம் 20 அதே 26ஆம் தேதி புதன் வந்து மிதுன ராசிக்கு வரும்போது குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறாருங்க. குரு பெயர்ச்சி அடைகிறாரு. அவரோட அடுத்த வீடு, அதாவது புதன் இருக்கிற மிதுன ராசியிலிருந்து அடுத்த ராசியான கடக ராசிக்கு உச்சம் பெற்று 12 வருடங்களுக்கு பிறகு உச்சம் பெற்று குரு பகவான் அங்க போகும்போது உங்க ராசிக்கு, அதாவது மிதுன ராசிக்கு 2ஆம் இடம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். ஸோ இந்த இடத்துக்கு போகும்போது புதனும் இங்க கரெக்டா உங்க ராசியில வரும்பொழுது உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி சுக்கிரனோட இணையும் பொழுது யாரெல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களோட அப்பா அம்மாவின் சம்மதத்தோட கல்யாண வாழ்க்கைகள் போற அமைப்பு இருக்கு. காதல் கைகூடும். பிரேக்கப்ல இருந்தவங்களுக்குலாம் வந்து சேரக்கூடிய அமைப்பு. இல்ல சார் பிரேக்கப்பே இல்லைன்னாலும் புதிய காதல் உருவாகிறதுக்கான அமைப்பு இருக்கு. இதுவே டைவர்ஸ் ஆயிட்டு விவாகரத்தானவங்களுக்கும் வந்து 2வது கல்யாணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அமோகமாக காத்துட்டு இருக்குதுங்க. அதனாலதான் இந்த புதன் பெயர்ச்சியில நான் தொழில் நிமித்தமாகவும் வேலை நிமித்தமாகவும் பொருளாதார வசதி பத்தி எதுவுமே சொல்லலை. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும், வரும். இந்த திருமணம், குடும்பம் சம்பந்தமான சூழ்நிலையில் தவித்துக் கொண்டிருந்த மிதுன ராசிக்கு இந்த புதன் சுக்கிரன் இணைவு, குருவும் 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி அவரோட கடக ராசிக்கு பெயர்ச்சி அடையும் போது இந்த புதன் உங்க ராசிநாதன், உங்க ராசி அதிபதி சுக்கிரனோடு இணையும் போது காதல் கிரகம் இளவரசன், இளவரசி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனோடு இணையும் போது காதல் வாழ்க்கை, குடும்பம் என குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு அமோகமா இருக்குங்க. மிதுன ராசிக்கு ராசி அதிபதியான புதன் உங்க ராசிக்கு வரும்பொழுது உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் போகக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். புதிய நண்பர்கள், புதிய தோழிகள் மூலயமா உங்களுக்கு வந்து வேலையில சேர்றதுக்கான அமைப்பும் இருக்கு. ஸோ நண்பர்கள், கூட்டாளிகள் மூலயமாக உங்களுக்கு முன்னேற்றம், குடும்பம், வேலை என அனைத்து சகல வசதிகளும் பெறுவீர்கள். இந்த புதன் பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும் மிதுன ராசிக்கு வாழ்க வளமுடன். வணக்கம்.